ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லீனியர் ரேஸ் டாப்பிக்கில் இருக்கிறது ரெண்டு டாபிக். ரேஸில் வந்து லீனியர் ரேஸ், சர்க்குலர் ரேஸ். லீனியர் ரேஸ்னால் நேர்கோட்டில் பயணிப்பது. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஒரு ரேஸில் ஒருத்தங்க முன்னாடி போகிறாங்க, ஏ முன்னாடி போகிறாங்க, பி அவங்க பின்னாடி போகிறாங்க, இல்லை பி போகிறாங்க அவங்க பின்னாடி ஏ போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரே எண்டில் எண்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எண்ட் ஆகலாம். சர்க்குலர் ரேஸுங்கிறது எப்படி நம்ம கிரவுண்டில் ஓடுறோமோ அது மாதிரி ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு வந்த அப்புறம் திருப்பி அதே சர்க்கிளில் மேபி ரவுண்டு வரலாம், ஒரு 4 டைம் கூட வரலாம். இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவங்க ரன் ஆவாங்க, இந்த டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷன் ரன் ஆகும், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் ஆகலாம். இது வந்து சர்க்குலர் பேஸ் பண்ணி ரேசஸ் பேஸ் பண்ணி செய்யலாம். ஓகே. நேர்கோட்டில் பந்தயம் என்பது நேர்பாதையில் தொடக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி வரை நடத்தப்படும் பந்தயம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்துனா எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் லீனியர் ரேஸ். பந்தயத்தில் டெட் ஹீட் என்பது இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஒரே நேரத்தில் மிக நெருக்கமான இலக்கை அடைவது. அதாவது இப்போ ஏ வந்து ஒரு இதை ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் இதில் ஏ வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கலாம். அதே இதில் பி ரீச் ஆகிறதுக்கு என்ன டைம் எடுப்பான். இப்போ பியும் ஏவும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ரீச் ஆகுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பியும் அதே நேரத்தில் ரீச் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ரீச் ஆகுறாங்கன்னா அது வந்து டெட் ஹீட். ரெண்டு பேருமே ஒரே டைம், டெட் ஹீட்னா ஒரே டைமில் ரீச் ஆகிருக்காங்க அர்த்தம். ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸான டைம். பந்தய நேரத்தை வெல்வது என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை மற்றவர்களை விட அல்லது முந்தைய சந்தனை விட குறைந்த நேரத்தில் கிடைப்பாங்க. பீட் டைம் இன் ரேஸ். இப்போ வந்து ஏ பீட் பி பை 40 செகண்ட்ஸ்னு வச்சுப்போம். அப்போ ஏ ரீச் ஆகுறாங்க, ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறாங்க. பி வந்து 40 செகண்ட்ஸ் டைம் கழிச்சு தான் ரீச் ஆகும். மற்றவர்கள ஒரு முந்தைய எதோட முன்னாடி ரீச் ஆகணும் அதை விட 40 செகண்ட்ஸ் முன்னாடி ரீச் ஆகலாம். டைமும் மாறலாம், இல்லை டிஸ்டன்ஸ் மாறலாம். இது டைமு டிஸ்டன்ஸு எது வேணாலும் மாறலாம். சரி, ஓகே. நம்ம இதில் இருக்க பேசிக் சென்ஸை பார்ப்போம். பேசிக் கான்செப்ட்ஸை எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சால்வ் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் சம். கீதா ரன்ஸ் 5/2 as fast as bug. அது கீதா வந்து 5.2 மடங்கு வேகமாக ஓடுறாங்க. யாரை விடனா கீதா வந்து 5/2 டைம்ஸ் ஆஃப் பாபியை விட அதிகம் ஓடுறாங்க. சரிங்களா? ரன்ஸ் ஃபாஸ்டஸ்ட் 5. அப்போ வந்து இது டைமில் சொல்கிறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க அந்த டைம். ஒரு பந்தயத்தில் கீதா பாபியை விட 40 மீட்டர் முன்னிலை கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா லீடு கொடுக்குறாங்கன்னா இப்போ கீதா வந்து யாருக்கு லீடு கொடுக்குறாங்க? பபிதாக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து 40 மீட்டர். இப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த இலக்கை போய் அடைகிறாங்க. இந்த தொடக்க புள்ளியிலிருந்து இருவரும் சந்திக்கும் தூரத்தை கண்டறியும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இவங்க இந்த ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுறாங்க, கீதா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். இந்த ரெண்டு பேரும் மீட் ஆகிற பாயிண்ட் கண்டுபிடிக்கும். இப்போ அதில் பாருங்க, கீதாவோட டைம் வந்து 5/2.
டைம் ரேஷியோ வந்து டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸோட இதுவும் 5/2 தான். 5/2க்கு உள்ள இது சரி ஓகே. இப்போ இந்த இடைவெளி இது ரெண்டு பேருக்கும் உடைய இடைவெளி, இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி தான் வந்து 40 மீட்டர். அப்போ 3 தான் 40. அப்படின்னா 5 என்ன 200/3 66.67. இது டைப் 1 மாடல். டைப் 2 1200 மீட்டர்ஸை ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டுறாங்க. யார் ஓட்டுறதுனா மீனால் அண்டர்நீத் மீனால் நீட். உங்களோட ஸ்பீடு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:6. அதையும் ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இப்போ வந்து 1200 மீட்டர் ரேஸ், 1200 மீட்டர் ரேஸில் மீனாளுக்கு வந்து 500 மீட்டர் வந்து தொடங்கினான். 500 மீட்டர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இங்கேருந்து 500 மீட்டர் முன்னாடியே யாரை தொடங்குறாங்க? மீனா. அப்போ நீட்டு வந்து இதுலேருந்து இது பண்ணுறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் 1200 500 போயிடுச்சுன்னா பாக்கி 800. இதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்பீடோட டிஸ்டன்ஸ் ஸ்பீடு வந்து அப்போ எம்மு வந்து 700 மீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸு. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன். அப்போ இந்த 700 பார்த்தோன்னா 140 மீட்டர். இந்த 140 மீட்டரை வந்து இவன் வந்து என்ன செஞ்சிருக்கணும், நீத்து வந்து ஃபுல்லாக கடந்திருக்கும். நீத்து வந்து ஃபுல்லாக கடந்திருக்கும். 140 இன்ட்டு 20 980. 980. இப்போ இது என்ன பண்ணாலும் எவ்வளோ மீட்டரில் வந்து மீட்டரில் வின் பண்ணியிருக்காங்க கேட்டுருக்காங்க. மீட்டரில் வின் பண்ணியிருக்காங்க கேட்டாங்க. 1200 minus 9 cut out 220. 220 that. X மற்றும் y இன் வேக விகிதம் வந்து அந்த ஸ்பீட் வந்து கொடுத்தாங்க 5:6. y allows x ஸ்டார்ட் அதாவது 70 மீட்டர். 70 மீட்டர் வந்து இப்போ 1.2 கிலோமீட்டருங்கிறது 1200 மீட்டர். பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 1200 மீட்டர். 1200 மீட்டரில் எக்ஸ் வந்து 70 மீட்டர் கொடுத்துட்டாங்க ஒய்யோட. இப்போ 70 மீட்டர் கொடுத்துட்டா இப்போ பாக்கி இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1130. 1130 மீட்டர். இப்போ வந்து என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யோட ஸ்பீடு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:6. ஸ்பீடு வந்து டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு
இப்போ வந்து 6 தான் இந்த 1200. அப்போ 200. அப்போ இது 5 இன்ட்டு 200 ஈக்குவல் டு 1000. அப்போ எக்ஸ் வந்து அந்த டைமில் 1000 மீட்டர் போயிருக்கும். ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ 130. அப்போ ஒய் தான் வந்து பந்தயத்தில் ஃபஸ்ட்டு பந்தயத்தில் 130 கிலோமீட்டர், அதாவது இந்த 1100 ரீச் பண்ணுறதுக்குள்ள 1000 எக்ஸ் வந்து 1000 தான் வந்திருப்பான். எல்லாத்துக்கும் 1000 தான் வந்திருக்கான். பாக்கி இருக்க 130 அவன் ரீச் பண்ணல. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடைவெளி வந்து 130, ஒய் தான் ஜெயிச்சிருக்கான். இந்த 500 மீட்டர் நேர்கோடு ரேஸில் 500 மீட்டர் நேர்கோடு ரேஸில் ஏ பீட் பி பை 50 மீட்டர். வந்து ஏ பீட் வந்து ஏ வந்து பி வந்து 50 மீட்டர் இடைவெளியில் பீட். அதே மாதிரி இந்த ரேஸ் ஆஃப் 600 மீட்டர் ரேஸில் பி வந்து சியை 60 மீட்டர் வித்தியாசத்தில். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். நம்ம இதுக்கு வந்து பர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ பி சி. ஏ வந்து இப்போ வந்து 50 மீட்டர் போயிருக்கேன்னா என்ன 500 மீட்டர் ரேஸில் 500 மீட்டர் ரேஸில் ஸோ வந்து 10%. அது என்னன்னா ஏக்கும் பிக்கும் வந்து -10%. 60 600 மீட்டர். ஸோ 60 அடிங்க 600 அடிங்க அடிச்சிங்கன்னா அதான் 10%. -10%. பர்சன்டேஜ் ஃபார்முலால x + y + x -100 -10 -10 plus -1 minus plus 100 divided by -20 plus 1 equal to -90. இப்போ இதோட ரேஷியோ வந்து என்னன்னா -19%. இப்போ 400ல் 19%. 76 தான் ஆன்சர். இதுலேயே நம்ம ரேஷியோஸ் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து டைம். ராமன் 65 வினாடிகளில் ஒரு இறுதிப் புள்ளி அடைகிறார். மோகன் வந்து 90 வினாடிகளில் இறுதிப் புள்ளி அடைகிறார். அப்போ என்றால் மோகன் ராமனை விட எவ்வளவு தூரத்தில் தோற்கடித்தார். ராமன் வந்து மோகனை எவ்வளவு தூரத்தில் தோற்கடிச்சார். இது வந்து டோட்டல் ரேஸ் வந்து 1100. இங்கே பார்த்தோம் 65 டைம். ராமனோட டைம் வந்து 65. மோகனோட டைம் வந்து 90. இப்போ அவங்களோட டைம் தான் வந்து அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 65 எப்படி வச்சுப்போம் 90. இப்போ இந்த 90 செகண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கும். அப்போ 90 வந்து இந்த 1170 90 வந்து ஃபுல்லாக ரீச் பண்ணியிருப்பான். நான் வந்து மோஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து அவன் ஃபுல்லாக ரீச் பண்ணியிருப்பான். இவன் 65 செகண்ட்னா அப்போ அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிருப்பான். அப்போ அதோட தள்ளி தான் போயிருப்பான். ஸோ வந்து நமக்கு மேக்ஸிமம்
எவ்வளோ 90 செகண்ட்ஸில் எவ்வளோ எடுக்கிறான்னு பார்ப்போம். உன்னோட 90ங்கிறது உன்னோட டைம். ஸோ வந்து 1500 தான் உங்களோட டிஸ்டன்ஸ், 1170 தான் அவனோட டிஸ்டன்ஸு. ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 65. இந்த 65ங்கிறது இந்த 65 தான் வந்து உங்களுக்குள்ளார இருக்கிற, அதாவது சாரி 65 வராது, ரேஷியோஸில் கொண்டு போய்க்கலாம். இல்லை இது டேரெக்டாகவே எழுதிப்போம். 13 13 இன்ட்டு 13 இன்ட்டு 25. 25ங்கிறது இது ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ 15 to 6 300 plus 25 30 325 ஆன்சர். 325 ஆன்சர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.